அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமான இஸ்லாமிய பெருமக்களே, பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம், ஜமாத்துடைய தொழுகைகள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் யூனிட்டி, ஒற்றுமையாக இருக்கணும். எப்போ ஒற்றுமையாக இருப்போமோ அப்போ தான் சந்தோஷமாக இருப்போம். அப்போ ஒருத்தர் வரலன்னாவே இன்னொருத்தர் எங்கே போய் அவரை பார்க்கலையே, அவரை காணமே, அவருக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வாழணும், புரிந்து வாழணும் என்பதற்காக வேண்டிதான் ரப்புல் ஆலமீன் இதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் பள்ளிவாசல் பிரிஞ்சு போகிறதுக்காக வேண்டி கட்டுறாங்க. நாங்கள் எங்கள் ஜமாத்துங்க, இங்கே நாங்கள் மட்டும் தான் தொழுவோம், இதில் யாரும் வரக்கூடாது, அது அவங்க ஜமாத்துங்க, அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு தஃப்ரீக் செய்யக்கூடிய மக்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பிரித்து வாழக்கூடியவர்களை விட்டு பாதுகாத்து ஒற்றுமையாக சேர்ந்து வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் என்ற கயிற்றை பிடித்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.